ராட்சசாலுக்கும் பகவானுக்கும் ஏன் சண்டை வரது? இதுக்கு எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துலதான் பகவான் சொல்றான், இந்த ராட்சசால ஒழிச்சு கட்டிட்டு தான் நான் அயோத்தி போவேன், இந்த ராட்சசால நிர்மூலமா பண்ணிட்டு தான் அயோத்தி போவேன். இவாள்கிட்ட சொல்லிட்டு அண்ணன்ட போன உடனே சீதை கூப்பிட்டு சொல்றா, உங்களுக்கும் ராட்சசாலுக்கும் நேரடி பகை கிடையாது. ஒருத்தரோட நமக்கு நேரடி பகை இல்லாத போது ஒரு மனிதன் வாழ்க்கையில 3 உயர்ந்த குணங்களை சம்பாதிச்சுக்கணும். உயர்ந்த 3 குணங்கள் இருக்கணும் ஒருத்தன்ட்ட. ஒண்ணு ஏகதாராவர்த்தத்துவம், சலனம் இல்லாம இருக்கணும், எந்த வகையிலையும் சலனம் இல்லாம இருக்கணும் மனசுல. 2வது குணம் நேர்மையா இருக்கணும், ஆர்ச்சவம், பொய் சொல்லக்கூடாது, மனசுல பித்தலாட்டங்கள்லாம் பண்ணக்கூடாது, சுத்தமா பழகணும் யார்கிட்ட பழகினாலும். 3வது பகைய, நமக்கு விரோதம் இல்லாத வாழ்க்கை நாம விரோதிச்சுக்க கூடாது. இப்ப உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த 2 குணத்தை நான் பார்த்திருக்கேன் ராமா. உங்களே மாதிரி ஏகதாராவர்த்தத்தை உள்ளவாளும் கிடையாது, உங்களே மாதிரி நேர்மையா உள்ளவாளும் கிடையாது. அப்படி இருக்கிறதே இந்த 3வது இந்த குணம் என்னத்துக்குன்னு கேட்டா சீதை. இப்ப எதுக்கு பகையை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பகவான் சொன்னான். சீதை என்னோட தர்மம் க்ஷத்ரிய தர்மம். க்ஷத்ரிய தர்மம் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபிக்கிறது. ஒரு போலீஸ்காரா ஒரு தப்பு பண்ணினவனை தேடின்னு போறா, அவனை பிடிக்கிறா, அவனை தண்டிக்கிறா, அவனை சிக்ஷை பண்றா அப்படின்னு சொன்னா மிலிட்ரியிலேயே இருக்கட்டுமே, இப்ப சம்பந்தப்பட்ட அந்த தீவிரவாதிக்கோ அந்த குற்றவாளிக்கும் நம்ம இராணுவ வீரருக்கும் தனிப்பட்ட பகையா என்ன? எத்தனை பேர் இந்த இராணுவத்துல உயிரை விடுறா, தேசத்துக்காக எப்படி உயிரை விடுறா? அவளாலதான், அவளால நமக்கு காவல் தெய்வங்கள், அவளாலதான் நம்ம சௌக்கியமா இருப்போம், அவளெல்லாம் தான் நம்ம பூஜை பண்ணணும். கண்டவன் கேட்டவன் சிலையெல்லாம் வச்சு பூஜை பண்ணக்கூடாது. இந்த தேசத்துக்காக எவன் இப்படி உயிரை விடுறானோ அவனோட சிலையை வச்சு பூஜை பண்ணா அவன் தெய்வம் ஆயிடுவான். தெய்வம் அவன் இருக்கு. 2 பேர் தெய்வமாறா மனுஷர்கள்ல. ஒண்ணு யாருன்னா ஊர்த்வ ரேதஸ்வியா உள்ள யோகீஸ்வரர்கள். துவாயுமோ புருஷவ்யாக்ரோ சூரிய மண்டல பேதினோ அப்படின்னு மகாபாரதத்துல சொல்றார். 2 பேர் சூரிய மண்டலத்தை பொழந்துன்னு அண்ணண்ட பக்கம் போறா. ஒன்னு பரிவிராஜகனா உள்ள சன்னியாசி, சித்தியானவன், ஞானம் சித்திச்சவன். இன்னொன்னு தேசத்துக்காக உயிரை விட்டவன். தேசத்துக்காக உயிரை விட்டவனும், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், பரமாச்சாரியால் மாதிரி ஞானியா இருக்கிறவனும் ஒண்ணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். தேசத்துக்காக உயிரை விடுறவாளும் ஞானிகளும் ஒண்ணும் அப்படிங்கிறது. அப்ப அவர்களை தான் காவல் தெய்வமா வச்சு நாம சிலை வச்சு பூஜை பண்ணணும், அவர்களை தான் ரட்சிக்கணும். அது ஏன்னா தனிப்பட்ட விரோதம் கிடையாது. அவளுக்கு தர்மத்தை ஸ்தாபிக்கணும், எல்லாரும் சாந்தியா இருக்கணும். அந்த நிலையில நான் சத்திரியனா இருக்கிறதுனால நான் சீதை இந்த விஷயத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன்னை இழந்தாலும் இழப்பேன், லக்ஷ்மணனை இழந்தாலும் இழப்பேன், ஒரு கால் என் உயிர் போனாலும் நான் இத விடமாட்டேன். உயிர் போனாலும் பரவாயில்லை, இதை நான் விடமாட்டேங்கிறா. இது 3 பேர் நடக்க போகுது. சீதையும் பகவான் இழக்கிறார், லட்சுமண சுவாமியும் சக்தியா யுத்தத்துல மரிச்சு போகிறார், ராமனுக்கும் உயிர் போன நிலை வரப்போறது. இதெல்லாம் பின்னாடி நடக்க போற கதைகள். அங்கேருந்து பகவான் ஒவ்வொரு ரிஷியா பார்த்து 1 வாரம், 10 நாள், 1 மாசம், 3 மாசம், மேக்சிமம் 3 மாசம் தான். அதுக்கு மேல பகவான் ஒரு இடத்துல தங்கினது கிடையாது. இப்படியே தங்கி 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 சரபங்கர்னு ஒரு மகான், அவருடைய சத்கதிய பகவான் கூட இருந்து பார்த்தா. சுதீக்ஷன் ஒரு மகான்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கின்றார். அகஸ்தியாச்சாரியால பகவான் பார்த்தா. முதல்ல அகஸ்தியர் கண்ணிலேயே படல. அவருடைய தம்பி சுதர்சனர்னு ஒரு ரிஷி, அகஸ்தியரோட தம்பிக்கு சுதர்சனன்னு பேரு. அவரை பார்க்கிறான் பகவான். அகஸ்திய பிராதரம் ததான்னு சம்ஷேப ராமாயணத்துல இதை குறிப்பிட்டு போறார் வால்மீகி. அவரை பார்த்த உடனே உங்க அண்ணா எங்க இருக்காருன்னு கேட்டா, இங்கதான் இருக்காரு, நான் அழிச்சுட்டு முறையை வாங்குவோன்னு அகஸ்தியாரோட ரகசிய இடத்துக்கு அழிச்சுட்டு போறார். அங்க போன உடனே அவர் பூஜை பண்றார். நீ இஞ்சியே தங்கினா ராமா சொச்ச காலத்துக்கு. இது பிறந்த 11 வருஷம் ஆயிடுச்சு.
ராமன் அங்க இங்க தங்கி தங்கி 11 வருஷம் ஆயிடும். சொச்ச காலத்துல இங்க தங்கியுள்ளாம் அப்படின்ன உடனே மறுநாள் காத்தால சொன்னார், பக்கத்துல இது பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், கோதாவரி தீரம். வட்டம்னா ஆலமரம்னு அர்த்தம். பஞ்சவட்டம், பஞ்சவட்டி அப்படின்னா 5 ஆலமரம் உள்ள இடம். யாரா பேருக்கு எல்லாம் தெரியாது எனக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இந்த சீத்தை உள்ள இருந்த இடம், அந்த ஆலமரத்தினுடைய கொந்துக்குள்ள இருக்கும், அது குகை மாதிரி இருக்கும். அது கோதாவரி தீரத்துல ரொம்ப நல்லா ரம்யமா இருக்கும் அந்த இடம். பஞ்சவட்டி சித்திரக்கூட்டம் ரெண்டுமே ரொம்ப ரம்யமா இருக்கும். நாசிக் பக்கத்துல இருக்குது இந்த இடம், நாசிக் பக்கத்துல இருக்கு. நாசிக் பஞ்சவட்டின்னு சொல்லுவா. அங்க போய் பகவான் தங்கறான். போற வழியில தான் ஜடாயுவை பார்த்தான். மனுஷ குரல்ல நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டது ஜடாயு. இது மாதிரி தசரதனோட புத்திரர்கள் அப்படின்ற உடனே, தசரதனோட பிள்ளையாடா நீ, என்னோட சகாடா தசரதன் தான். தசரதனும் ஜடாயுவும் சகா. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிப்படுறேன். இன்னைக்கு நாம பெரும்பாலா நமக்கெல்லாம் பிரார்த்தன ஸ்தலமாவோ அல்லது குலதெய்வமாவோ இருக்கிற கோவில் வைத்தீஸ்வரன் கோவில். பெரும்பாலா நமக்கெல்லாம் கவனிச்செல்லாம் ஒன்னும் பிரார்த்தன ஸ்தலமா இருக்கும் அல்லது குலதெய்வமா இருக்கும். அங்க போன எல்லாம் ஜடாயு குண்டம்னு ஒண்ணு இருக்கு. ஜடாயு குண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துலதான் ஜடாயு மரிச்சு போனான் அப்படின்னு இப்ப உள்ளவா கதை சொல்லுவா, தெரியாதனால சொல்ற. அந்த இடம் இல்ல ஜடாயு, அந்த இடத்துல இருந்தார் ஆரம்பத்துல. இந்த ஜடாயுவே முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன். வினதான்னு கஷ்யபருடைய மனைவிக்கு அருணன் கருடன் அப்படின்னு 2 குழந்தை. அதுல கருட பகவான் மகாவிஷ்ணுக்கு சாரதியா போயிட்டா, அருணன் சூரியனுக்கு தேரோட்டியா போயிட்டா. அருணன் தான் சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஒரு செவ்வி வருது பத்தியில, அதுக்கு அருணன்னு பேர். நம்ம தேசம் எவ்வளவு பழமையானதுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய எல்லை எது? இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லை எது? கிழக்க எது எல்லை எதுன்னா அதுதான் அருணாச்சல பிரதேசம்ங்கிறது. அதனாலதான் அருணன் முதல்ல அந்த இடத்துக்கு வராங்கிறதுனாலதான் அருணாச்சலம்னு அதுக்கு பெயர். அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு பெயர். அந்த அருணனுக்கு 2 குழந்தைகள், சம்பாதி ஜடாயுன்னு. அவ வசிச்ச இடம் அது. இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மட்டும் ஏகப்பட்ட பேர் பூஜை பண்ண சுவாமி. ஸ்ரீராம, சௌமித்ரி, ஜடாயு, வேத, ஷடானன, ஆதித்ய, குஜார்ச்சிதாய, இத்தனை பேர் பூஜை பண்ணியிருக்கா. அங்கேருந்து அப்புறம் ஜடாயு கீழே விழும்போது பஞ்சவட்டியில விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றது. அந்த பஞ்சவட்டியில பகவான பார்த்துட்டு சந்தோஷப்பட அதை சக்கியம் பண்ணிட்டு பகவான் பஞ்சவட்டியில வசிக்கும் போது பக்கத்துல கோதாவரி ஒரு வருஷத்துக்கு மேல பகவான் வசிச்சார். 1 வருஷம் 1.5 வருஷ காலம் சௌக்கியமா பஞ்சவட்டியில இருந்தா. நல்ல குளிர். இந்த ராமாயண காலத்துல எல்லாம் பஞ்சவட்டி சொல்லும் போது நல்ல குளிரா உள்ள இடம் அது. அதனால சாயங்காலமே காஞ்ச சரகெல்லாம் எடுத்துன்னு போட்டு ராமரும் சீத்தையும் படுத்துக்கிறதுக்கு மெத்த மாதிரி பண்ணி 4 கூட எக்ஸ்ட்ரா வச்சிருப்பான். ராமரும் சீத்தையும் படுத்துன உடனே மேல போட்டுருவார் லட்சுமண சுவாமி. சுத்தி ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி விட்டுருப்பார். பனி வடிஞ்சு அதுல ஜலம் மாதிரி போகும், அந்த அளவுக்கு பனி. தினப்படி பகவான் கார்த்தால 4:30 மணி போல 4:30 4:45 எழுந்துட்டா பிராம முகூர்த்தத்துல லட்சுமண சுவாமி வாசல்ல ஸ்நானம் பண்ணிட்டு தயாரா இருப்பார். ஸ்நானம் பண்ணிட்டு பகவானுக்கு உள்ளதான ஸ்நானத்துக்குள்ள மடி செஞ்சு தீர்த்த பாத்திரம், நெத்தி இட்டுக்கக்கூடியதான திலகத்துக்கு உள்ளது, ஜபமாலை, ஆசனம் எல்லாத்தையும் கையில வச்சிருக்க லட்சுமண சுவாமியோட பேசிட்டு கோதாவரிக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வந்த உடனே லட்சுமண சுவாமி முத நாளே காஞ்ச விறகு, சமையலுக்கு தேவையான கிழங்கு, பழம், காய் இதெல்லாம் எடுத்துன்னு வச்சிருப்பார். ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே சீதை ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள அந்த அடுப்புல உள்ள இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத காதலியாவது வாங்கிக்கோங்க. ஒரு காலத்துல இருந்தது. அடுப்பு சாம்பல் வாரி அடுப்ப சாணி போட்டு மொழிகி கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்பா. யாருக்காவது தெரியுமா அது?
அந்த அடுப்பு அப்படியே இன்னைக்கு சார்த்தம் உள்பட ஒரே சர்வோச்சிஷ்டம் உச்சிஷ்டோச்சிஷ்ட பத்திரந்தேன்னு எல்லாம் ஒரே உச்சிஷ்ட அடுப்பு தான், எச்ச அடுப்பு தான். அன்னன்னைக்கு அடுப்பை சுத்தம் பண்ணிட்டு தான் சமைப்பா. அது மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணி வச்சிருவா லட்சுமண சுவாமி. சீதைக்கு என்ன தேவையோ அந்த உபகாரங்கள்லாம் பண்ணி கொடுப்பார். பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பார், காய் நறுக்கி கொடுப்பார், சீதாராமரோட துணிகளை தோச்சு கொடுப்பார், உணர்த்துவர். இது ருட்டீனா நடக்கிற காரியம். 4:30 மணிக்கு எழுந்திருக்கிற பகவான் 3 மணிக்கு எழுந்துட்டார் ஒரு நாளைக்கு. தூக்கம் ரொம்ப ஜாஸ்தி, அன்னைக்கு குளிர். இப்படி சரக விளக்கினா ஒரே பனி போறது. இந்த லட்சுமணன் எங்க இருக்கான், என்னங்க படுத்துனான், என்ன பண்றான்னு தெரியலையேன்னு வாசல்ல வந்து பார்த்தா வெட்ட வெளியில இப்படி கையில வில்ல ஊனின கோதண்டத்தோட லட்சுமணன் நிற்கிறான். அவன் தலையிலேருந்து பனி கொட்டுறது. ஓடி போய் கைய பிடிச்சுன்னு, என்ன லட்சுமணா அது, என்ன பண்ற நீ, சிசுரூஷ என்ன அதுக்கு ஒரு அளவு கிடையாதா, இப்படி யாராவது பனியில நிப்பாளா, இந்த கோலத்துல உங்க அம்மா உன்னை பார்த்தான்னா தாங்குவாளா, ஏன் இப்படி நடந்துக்கிற நீ, சிசுரூஷங்கிற பேர்ல நீ பண்ணினது சொர்க்கத்தை ஜெயிச்சே, தேவலோகத்தை ஜெயிச்சே, உன்னை மாதிரி ஒரு உயர்ந்த சிசுரூஷ பண்றவன் கிடையாது. இப்படி எல்லாம் லட்சுமணனை கொண்டாடின உடனே அவன் சொன்னா, இதுக்கெல்லாம் ஃபிட்டே நான் கிடையாதுன்னா. இந்த வார்த்தைக்கெல்லாம் இதெல்லாம் நீங்க சொல்லணும்னா பரதனைத்தான் சொல்லணும். இதஸ்வர்கஸ்தவ பிராத்ரா பரதேன மகாத்மனா அத்யந்த சுக சம்ருத்தா சுகுமார சுகோசிதா கதன்னு அபரராத்ரேஷு சரயூமவகாஹதே. நீங்க பரதனைத்தான் சொல்லணும். ஏன், எங்க அம்மா எனக்கு என்ன ராஜ்யமா வாங்கி வச்சா, ஓடுறா காட்டுக்குன்னு தான் சொன்னான். பரதன் அத்தியந்த சுக சம்ருத்தா. அவன் தரையில நடக்க கை அனுமதிக்க மாட்டான். அவன் பரதன் எங்கெல்லாம் விளையாடுறானோ அங்கெல்லாம் தங்க பெட் ஸ்ப்ரெட் போட்டிருப்பாவே, தங்கத்துல வேலை செஞ்சது. அப்பேற்பட்ட ஒரு சௌக்கியமா உண்டவன் இன்னைக்கு தரையில படுத்துட்டு இருக்கான். எவேன்னு ஒரு தானியத்தை கோமூத்திரத்துல தோச்சு ஒரு நாளைக்கு 3 புடி ஒருவேளை தான் சாப்பிட்றான். ராத்திரி 3 மணிக்கு எழுந்து போய் இந்த குளூர்ல கோதாவரியில ஸ்நானம் பண்றான். ஏன் ராத ஸ்நானம்ங்கிறது 4:30 மணிக்கு தானே பண்ணணும், இவன் ஏன் 3 மணிக்கு பண்றான்? கதன்னும் அபரராத்திரேஷு, அபரராத்திரின்னு பேர் இருக்கு. அப்ப ஏன் பேர் பண்றான் அப்படின்னா, எல்லாரும் 4:30 மணிக்கு குளிக்க வந்த காலம் அது. முன்னாடி எல்லாருமே ஒரு 4:30-5 மணிக்கெல்லாம், இன்னைக்குமே கேரளால எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குஞ்சு குட்டி உள்பட தலை ஸ்நானம், அவளுக்கு குளியல்னாலே ஸ்நானம் பண்றதுதான். நமக்கு அதுக்கு கூட அளப்பு மஞ்சள் வேணா புரோட்சிட்டா போருமா மாமாம்பா. அந்த ஸ்நானத்துக்கு எல்லாரும் வருவார்கள். அவர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி பரதன் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருவான். யாராவது போற போக்குல அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிச்ச பாவிக்கு என்ன பிராத ஸ்நானம் வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டா, அதனால யார் கண்ணிலையும் படாம இருக்கான்னா, எவ்வளோ சௌக்கியமா வச்சிருந்தா கௌசல்ய கைகேயி அவனை. எல்லா சௌக்கியத்தையும் விட்டுட்டு அவன் கஷ்டப்படுறான்னா, அவன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான்னா, சகோதரன்னா பரதன் தான் சகோதரன். இப்பேற்பட்ட உத்தமமான ஒரு புத்திரனை பெத்த கைகேயிக்கு ஏன்னா இப்படி புத்தி போச்சுன்னா, ராமர் சொன்னார், நான் மனமுருகி பரதனை பத்தி கேட்டு இருக்கிறதே உனக்கு யார் கைகேயை பத்தி சொல்ல சொன்னான்? நல்லா ரசிச்சு பாசுமதி சாதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறதே ஒரு கல்லு மாட்டின்டா கடுக்குங்கிற மாதிரி. இப்ப யார் கைகேயை பத்தி பேச சொன்னா? நீ பழையபடி தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாங்குரு. வால்மீகி சொல்றார், ராமபிரான் தான் இக்ஷ்வாகுனுடைய தபப்பலம்ங்கிறார். இங்க பகவான் சொல்றான், இக்ஷ்வாகுவோட தபப்பலனே பரதன் தான். அந்த பரதனோட கதையை சொல்லு, எனக்கு வனவாசம் வேண்டாம், பிதிருவாக்கிய பரிபாலனம் வேண்டாம், தர்மானுஷ்டானம் வேண்டாம், என் குழந்தை கஷ்டப்படுறான்ங்கிறதே இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, இப்பயே கிளம்பி நான் அயோத்தி போறேன்.
இது கவனிச்சு கதையை கேட்கணும். தர்மயேவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாங்கிறது உங்க எல்லாருக்கும் காதுல விழுந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, தர்மயேவ ஹதோஹந்தி. தர்மத்தை நாம் கொன்னா தர்மம் நம்மளை கொண்டுடும். தர்மத்தை நாம் காப்பாத்தினா தர்மம் நம்மளை காப்பாற்றும். தசரதன் காலமான உடனே சித்திரக்கூடத்துல வசிஷ்டர் உள்பட சொல்றார், நீ வனவாசம் இருந்தது போரும், வந்துரு ராமான். ராமர் கேட்கல. தர்மம் ராமரை விடுறதுக்கு தயாரா இருந்தது அப்ப காரண காரியங்களால. ஆனா ராமர் அந்த தர்மத்தை விடல, இறுக்கி புடிச்சுட்டார். இப்ப பஞ்சவட்டியில அந்த தர்மத்தை ராமர் விடுறேங்கிறார். நான் விட்டுட்டு கிளம்புறேன், எனக்கு பரதன் தான் முக்கியம் அப்படிங்கிறார். அப்ப தர்மம் சொல்றது, நீ விட்டுட்டு போயிட்டேன்னா என்னை யாரு அனுஷ்டானம் பண்ணுவான்னு கேட்டு, உன்னை விட்டா எனக்கு ஏது ஆசிரியம்? யார் இப்படி திருடமதியோட திருடவிரத்தனா இருந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவா யார் இருக்கா அந்த உலகத்துல? இன்னி பரிந்த ராமனதான நம்ம உதாரணமா காமிச்சு பேசுறோம். அதனால தர்மம் என்ன பண்றது, லட்சுமண சுவாமி சீத ரூபமாக ராமரை சமாதானப்படுத்துறது. இருந்ததுதான் இருந்தோம், ஆழ்ந்தது ஆச்சு. 12.25 வருஷம் ஆயிடுத்து, 13 வருஷம் வரப்போறது. இன்னும் சொச்சம் ஒரு வருஷம் 1 மாசமோ தான் இருக்கு. முடிச்சுன்னு நாம கிளம்பிடலாம் அப்படின்னு இவ பேசிட்டு சுவாமி அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிற சமயம் சீதை உள்ள சமைச்சுட்டு இருக்கா. லட்சுமண சுவாமி ஏதோ மண்ணிக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துக்கு ஒத்தி வராங்க. தந்தேசம் ராட்சசி காச்சிதி அஜகாமயதிருச்சயா சாது சூர்பணகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா பகினீ ராமமாசாத்ய ததர்ஷத்ரிதசோபமம். இந்த எதிர்ச்சையா அப்படிங்கிற பதம் ராமாயணத்துல 2 இடத்துல வருது. மந்தோதரி கூனி மாடி ஏறும்போது ஒரு இடத்துல சொன்னார், கதை மாற போறது ட்ராக்னு அர்த்தம். இந்த இடத்துலயே அது மாதிரி கதை மாற போறது, ட்ராக் மாறுற இடம்னு அர்த்தம். அது சூர்பனகேன்னு அவ பேரான்னா அலங்கடையாது. நகம்னா எல்லாருக்கும் தெரியும், சூர்பம்னா முரம். இந்த நகங்களை முரம் மாதிரி வளர்த்து வச்சிருக்கா. அதனால அவ ஃபீல்டுக்கு வந்தப்பறம் அவளே பேரை மாத்தினுட்டா சூர்பனகேன், புதுசார கட்டம் அப்படிங்கிற மாதிரி. நகத்தை வளர்க்கவும் கூடாது, நகத்தை கிள்ளவும் கூடாது, நகத்தை கடிக்கவும் கூடாது. நகத்தை கிள்ளினாலே கேசஸ்மஸ்ருவபதே நகானி நிகிருந்ததே ததோதாவதே ஸ்நாதி, குளிக்கணும் அப்படின்னு சாஸ்திரப்படி ஸ்நானம் பண்ணணும். அது ஒரு தீட்டர். கேசங்களை க்ஷவரம் பண்ணிக்கிறதுக்கு சமானம் நகத்தை கட் பண்றது. குளிச்சுட்டு தான் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இத்தியாதி நாட்கள்ல கட் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. வளர்க்கக்கூடாது. சர்வதா நகம்பட்ட பதார்த்தம் தோஷமானது. நகம்பட்டு ஒரு ஜலத்தையோ ஒரு நேவேத்தியத்தையோ சுவாமிக்கு பண்ணக்கூடாது. இப்படி சொல்ற நகத்தை இன்னைக்கு எவ்வளோ அழகா வளர்த்து அதுக்கு ஒரு நாளைக்கு 3 வகையான பெயிண்ட் அடிச்சு, அந்த பெயிண்டை தொடச்சு திருப்பி அடிச்சு அதுக்கு அதை ஷேப் பண்ணி அதை ராவி விட்டு அதுக்கு என்ன உபச்சாரம் இத்தனை நடக்கிறதே. இப்படி ஒரு ஆசை ஏன் வருது நகம் வளர்க்கணும் அப்படின்னா, எல்லாமே ஜெனட்டிக். உலகத்துல ஜீன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு ரிசர்ச் டாக்டர்களை கேட்டா சொல்லுவார். இந்த நகம் வளர்க்கணுங்கிற ஆசை ஒருத்தருக்கு வந்துன்னா சூர்பனகையோட ஜீன் அர்த்தம். சாது சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா பகினீ ராமம். அங்கிருந்து வந்தா ராமர் இப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு யோகத்துல அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா, அனானப்பட்ட சர்வசங்க பரித்தியாகம் பண்ணின சன்னியாசிகளான மகர்ஷிகளே ராமனை பார்த்து தலகிருகிருத்து போனார்கள்னா இவ ஏமாத்திரம். ஒரு ராட்சசி. பார்த்த உடனே அவளோட வேகத்தை அவளால் அடக்கவே முடியல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணினது. இந்த க்ஷணம் ராமனை போய் கட்டிக்கணும் அப்படின்னு தோன்றது அவளுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நிதானப்படுத்திண்டா. நேர ராமருக்கு முன்னாடி நின்னான். இப்படி நின்னான். ராமர் கண்ணம் மூடிண்டு நித்தியம் தியானபரோ ராமஹா நித்தியம்
சோகபராயணஹா அப்படின்னு பின்னாடி ஆஞ்சநேய சுவாமி சொல்ல போறார். பகவான் நித்தியப்படி தியானம் பண்ணுவான். ஆத்மஸ்வரூபானுசந்தானம் ஆச்சாரியால் சொல்றாள். பக்தினா என்னன்னா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி நித்திய விதியதே. தியானம்னா என்னன்னு ரொம்ப பேருக்கு புரியாது. ரமண பகவான் அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறார், அதை நான் சொல்றேன். இப்ப நாம கண்ணை மூடின உடனே நமக்கு கண்ணை திறந்துருந்தா வெளியில உள்ள உலகங்கள்லாம் தெரியறது. கண்ணை மூடிண்டா சில காட்சிகள்லாம் வருது. அதெல்லாம் தாண்டி நாம ஏதாவது ஒரு நமக்கு இஷ்டமான தெய்வத்தோட மந்திரத்தை ஜெபம் பண்ணும் போது அந்த சப்தத்தை சத்தமாவும் சொல்லாம வாய அசைச்சுன்னு சொல்லாம வாய மூடின்னு சொல்லுங்கோ. அப்படி சொல்லும் போது அந்த சப்தம் எங்கேருந்து கிளம்புறதுன்னு போக்கஸ் பண்ணுவோம் உள்ளுக்குள்ள. இந்த சப்தம் நான் சொல்றேனே இது எங்கேருந்து கிளம்புறது, இது புரிஞ்சா தியானம் சித்திச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி மாதிரி இருக்கும். இதுவே 15-20 வருஷம் ஆகும் புரியுது. ஆனா நீங்க ஒரு நாள் பண்ணினாலும் ஆனந்தமா இருக்கும். சொல்பமப்பிய தர்மஸ்ய பகவான் சொல்றான். அத்தியாத்ம விஷயமா நாம நகி கல்யாண கஷ்டித் துர்கதின் தாத கச்சதிங்கிற வச்சனம் இந்த இடத்துக்கு தான். ஒரு சின்ன முயற்சி பண்ணினாலும் நாம ஒருபடி மேலே ஏறுவுமே தவிர கீழே இறங்க மாட்டோம். பகவான் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு சமயம் கண்ணை திறக்கிறாள், ஈத்தாப்புல சூர்பனகை இருக்காள். சூர்பனகை எல்லாம் அவர் தியானமே பண்ணல. தியானம் பண்ணா தெய்வம் ஏத்தாப்புல வரும்னு சொல்லுவா. இவ நிக்கிறாளேன்னு பார்த்தா அவன் நேர பேசினா, ராமா நீ யார்? ராமானு நீங்க யாருன்னு கேட்டாள். அவன் பொதுவாவே ரொம்ப கண்ணியமான ஒரு நடைமுறைக்கு சொல்றேன், சர்வதா அனாவசியமா பெண்களோட பேசக்கூடாது. அடிப்படையா நமக்கு முன்ன பின்ன தெரியாத பெண்களோட பேசவே கூடாது, உத்து பார்க்க கூடாது. நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பா. சில பேர் வயச ஒரு சகஜமா வச்சுன்னு 80 வயசா எடுத்து இனிமே எனக்கு என்னம்பா. 80 வயசுக்காரனுக்கு தான் விகாரம் கூட இருக்கு. அதனால எந்த வயசு அதுக்கு கணக்கு கிடையாது. அனாவசியமா பேசவே கூடாது. நமக்கு பரிச்சயம் இல்லாத பெண்களோட பேசவே கூடாது. கண்ணியமா நடக்கிறவா அப்படிதான் நடப்பா. பெண்கள் பேசவே மாட்டா. கவனிச்சு எல்லாம் தெரியும். பெண்கள் நாம நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். பெண்ணையும் மானையும் சொல்லுவா. மான் விழியால் பெண்ணு மானுங்கிற அப்படி என்ன அர்த்தம்னா, இப்ப ஒருத்தரை நாம உத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ நம்மளை பார்க்கல, அண்ணன்ட எங்கேயோ பார்த்தாலும் உத்தம ஸ்திரீகளுக்கு எங்கேந்து யார் உத்து பார்த்தாலும் குறுகுறுன்னு இருக்கும். அடுத்த க்ஷணம் தெரியும் அவளுக்கு. இப்படி திரும்பி பாப்பா அவளை. இது அந்த இடத்துல அந்த பார்வையோட தீக்ஷணம் இருப்பதெல்லாம் அதை தாங்க முடியாது. இது மானுக்கு உண்டு. புள்ளிமான் இருக்கு பாருங்க, அது நீங்க உத்து பார்த்தெல்லாம் அந்த இடத்துல நிற்காது, அண்ணன்ட போயிடும். அந்த பார்வையே பிடிக்காது. அது நீங்க அப்படி பார்க்கறதே அதுக்கு பிடிக்காது. அது மாதிரி இந்த இடத்துல பழகக்கூடிய கண்ணியம் உள்ள ராமன்ட்ட நீ யாருன்னு கேட்டா, நாங்க ராஜகுமாரர்கள், தசரத குமாரர்கள், ராமலக்ஷ்மணர்கள் பேர். அப்படியா ராமா, நான் சூர்பனகை ராவணனோட சகோதரி. இந்த ரேஞ்ச், இந்த ஏரியா எல்லாம் எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள், மஞ்சகாணி சொத்து. உன்னை நான் நேர சப்ஜெக்டுக்கே வந்துடுறேன். சுத்தி வளைச்செல்லாம் அவன் பேசல. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றது அப்படின்னா. இந்த இடத்துல வால்மீகிக்கு ஆத்திரம் தாங்கல. அதனால அவர் என்ன பண்ணினார், ஒரு கேப் விட்டுட்டு கதை கேட்கிறவாளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தார். அவர் என்ன சாய்ஸ்ன்னா, இந்த ஜாதகமும் இந்த ஜாதகமும் பொருந்தறதா அப்படின்னு ஜோசியர்கிட்ட போய் கேட்கிற மாதிரி, இந்த பையனும் இந்த பொண்ணும் பொருந்தறதா அப்படின்னு அந்த அழகு ஹைட்டு வெயிட்டை வச்சுன்னு நாம சொல்ற மாதிரி நான் ராமனை பத்தி சொல்றேன், சூர்பனகையை பத்தி சொல்றேன், கதை கேட்கிற நீங்க சொல்லுங்கோ பொருந்தறதான்னு சொல்லி. சுமுகம், ராமன் எப்படி இருக்கான்னாலும் சுமுகமா இருக்கா. சுமுகமா சிரிச்ச மந்தாசத்தோட. துர்முகி, மூஞ்சியை பார்த்தாலே கோரமா இருக்கு. ராமம் விருத்த மத்தியம், ராமனோட வயறு இடுப்பு இருக்கு பாருங்க, இப்படி இப்படி இருக்கு. இப்படி 2 கையை வச்சா அந்த இடுப்பு அதுக்குள்ள அமையறது.
இவளுக்கு எங்க இருக்குன்றால் மகோதரி மெரினா பீச் வரைக்கும் தொப்பையே இருக்கு. விஷாலாட்சம் கண்ணின் காது வரைந்தும் நீண்டு அழகா இருக்கு. விரூபாட்சி இவளுக்கு எப்படி இருக்கு கண்ணு அப்படின்னா, என் கண்ணை பார் ஸ்ரீன்னு சில போட்டோலாம் இருக்கு பத்தில, அது மாதிரி இருக்கு. சுகேசம் ராமரோட தலை ஜடையா இருந்தாலும் காகபக்ஷதரம்னு சொல்லுவா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்ன தடவி அப்படிலாம் மண்ணிண்டாதான் தலைமை. அது என்னைக்கும் தலைமைக்கு சம்பந்தமே கிடையாது. அதெல்லாம் ஃப்ராட், ஏமாத்துற வேலை. நீங்க சாப்பிட்ற உணவை பொறுத்து இருக்கு. காக்கா என்ன எண்ணெயா தடவிக்கிறது? காக்கா என்ன ஹேர் ஆயிலா? அமேசான் காட்டுல இருந்து வந்த ஹேர் ஆயிலையா தடவிக்கிறது? இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. பொதுவா தலைக்கு என்ன வச்சுக்கிறது எதுக்கு தெரியுமோ? இந்த தோலுக்கு என்ன தடவிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? ஆயுர்வேத சாஸ்திரப்படி ஒண்ணு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அல்லது குளிச்சுட்டு வந்த அப்புறம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும் உடம்பு. அப்பதான் வறட்சி இல்லாம இருக்கு. அது மாதிரி தலை வறட்சி இல்லாம இருக்கிறதுக்கு தான் எண்ணெயை தவிர தலை வளர்றதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இத்தனை வருஷத்துல 13 வருஷத்துல ராமருடைய தலையில ஒரு செஞ்சடை இருந்தது, ஒரு சடை பிடிச்சி போச்சு, ஒரு கலர் மாறி இருந்தது, ஒரு வறட்சியா இருந்தது, ஒரு பரட்ட தலையா இருந்தது, எதுவுமே கிடையாது. மைவண்ண மருங்குஞ்சி அப்படின்பாரு ஆழ்வாரு. அவ்வளோ அழகு ராமபிரானுடைய கேசம். இவளுக்கு எப்படி இருக்குன்னா தாமிரமூர்த்தஜா காப்பர் ஆணிய தலையில ஃபிட் பண்ண மாதிரி இருக்குங்கிறார். கவனிச்சு கேட்கணும், என்ன மேல குறை சொல்லக்கூடாது. இதுல இருந்து இந்த வியாக்கியானத்துல இருந்து நான் புரிஞ்சுனது என்ன, முதல்ல பாப்பு வெட்டின்றவளே அவதான். பாப்புன்னு ஒண்ணு வெட்டிக்கிறாளே, காப்பர் ஆணிய ஃபிட் பண்ண மாதிரி இருக்குங்கிறார். இப்படி எல்லாம் சொல்லி யாராவது பொருத்தமா இருக்கா சொல்லுங்கன்னா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ ராமான்னா. அவர் சொன்னார், லட்சுமண சுவாமியை பார்த்தா கண்ணால் நமக்கு பொழுது போடல, ரொம்ப ஏகமா டல் அடிச்சுது, கொஞ்ச நேரம் வேணா சிரிச்சு விளையாடலாமா இவளோட. அவர் சொன்னார், மணியை அடிச்சு நீ சுந்தரகாண்டம் இருந்து போயாகணும் கதை. ஒரு 5 நிமிஷம் லட்சுமணா என்ன பண்ண போறேன்னு கேட்டார். எல்லாம் கண்ணால இவளை உங்ககிட்ட அனுப்புறேன்னு. நீங்க எங்கிட்ட அனுப்பிச்சா நான் உங்கள்கிட்ட தான் திருப்பி அனுப்புவேன்னா. பார்ப்போம் அதையும் தான். சூர்பனகையை பார்த்து வாமான்னா. எவ்வளவு பெரிய பிராங்கா சுத்த ஹிருதயத்தோட நீ பேசுற. உலகத்துல எல்லாரும் ஒளிமறைவாதான் நடந்துப்பா. நீ மனசுல உள்ளதை அப்படியே சொல்றப்பாரு, கொட்டுறப்பார். ஆனா நீ வந்தது டூ லேட். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து. நீ கேட்கலாம், கல்யாணமானா என்ன, கத்திரியர்கள்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீ கேட்கலாம். துத்விதானான் துணாரீனா சுதுக்கா சசபத்னதா. உன்னை பொறுத்த பிறந்த என்னன்னா, நீ இருக்கிற இடத்துல நீ மட்டும்தான் இருக்க. கிராமத்துல ஒரு வச்சனம் உண்டு, போரோட தின்ன மாட்டுக்கு புடுங்கி போட்டு கண்டுபிடியாகாதுன்னு. அது மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிட்டா உன்னை கவனிக்கிறதுக்கு தான் டைம் சரியா இருக்கும். இன்னொரு கல்யாணங்கள்லாம் பண்ணிக்க முடியாது. அதனால நான் ஒரு யோஜனை சொல்றேன். வந்த உன்னை நாங்க ரிஜெக்ட் பண்ணலன்னா, என்னை விட சிகப்பா அழகா கல்யாணமாகாத என் தம்பி இருக்கான்னா, அனுஜஸ்துவேஷமே பராதா சிலவான் பிரியதர்சனா ஸ்ரீமான் அகிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம. அகிருத்ததாரன்னா அசகிருத்ததாரன், மனைவிய கூட அழிச்சுன்னு வராதவன் ஒரு அர்த்தம், கல்யாணம் ஆகாதவன் அர்த்தம். அவ எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டான்னு விட்டுட்டா. இது இருக்கான்னா இப்படி திரும்பி பார்த்தா அப்பதான் லட்சுமணன் பக்கம் திரும்புற அவ. ஆமா, இவர் கூட கருப்பா இருக்கார், அவ பலபலன்னு இருக்கார். அவர் இவருக்கு கூட ஒரு டல் அடிக்கிறதே அவர் துருதுருன்னு இருக்கார், நல்ல ஆவேசமா இருக்கார், அழகா இருக்கார். இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ராமானந்த சாகர் இருக்கார் பாருங்க, இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணத்துல டாப் செலக்ஷன் லட்சுமணன் தான். அந்த ராமாயணத்துல பார்த்தவாளுக்கு தெரியும், அந்த வேகம், அந்த கோபம், அந்த ஆத்திரம் எல்லாம் லட்சுமண சுவாமிகிட்ட இருக்கும். ராமாயணத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி இருக்கும். இப்படி லட்சுமணன்ட்ட போய், லட்சுமணா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா, வாமான்னா. இவரு அண்ணா சொன்னாருன்னு நீ நம்பின்னு வர. என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னவர், என்னை பத்தி ஒன்னு அவர் சொல்லல. ஒரு பெண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் என்ன உத்தியோகம்னு எங்க அண்ணா சொன்னார,
இத்தனை என்னை பத்தி சொன்னாரே, என்னோட உத்தியோகத்தை சொன்னாரா, நான் கதன் தாசஸ்யமே தாசி, நான் ஒரு வேலைக்காரன். நீ கேட்கலாம், என்ன வேலைக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு. இவர், நான் வேஷா கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணா எனக்கு இன்னும் சௌகரியம் கூட, பாதி வேலை எனக்கு குறையும். இப்ப நான் செய்யற வேலையில பாதி வேலையை நீ செய்வ, ஆனா உன்னை பார்த்தா கையை கட்டின்னு இன்னொருத்தருக்கு வேலை செய்யற மாதிரி இல்ல. அதனால நான் சொல்றத கேளு. அவர் அப்படிதான் பிகு பண்ணுவார். ரொம்ப நாளா அவரே சொல்லிட்டு இருக்காரு, சீதைக்கு வயசா எடுத்து இன்னும் டீனேஜ்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அதனால நீ போய் அவரையே திருப்பி நச்சரி, உன்னை கல்யாணம் பண்ணி பெறவர் அப்படின்னு உடனே ராமான்னு திரும்பி வந்தார். என்னடா லட்சுமணா, நான் தான் சொன்னேனேன்னு. முதல்லயே சொன்னேனே, எங்கிட்ட அனுப்பிச்சா திருப்பி அனுப்புவேன். இது மாதிரி 3-4 தடவை ராமர்கிட்ட வர, லட்சுமணன் அனுப்ப, இப்படி அனுப்பிச்ச உடனே தான் இது 100 சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த பைத்தியத்துக்கு இவ பரியாசம் பண்றாளுங்கிறதே தெரியல. ஒரு கட்டத்துலதான் அவளுக்கு கோபமா போய், என்ன 2 பேரும் இப்படி அலட்சியப்படுத்துறதுக்கு காரணம் உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கிறது தானே, அந்த சீதையை சாப்பிடுறேன்னு போன உடனே லட்சுமணா லட்சுமணான்னா, இதை முதல்ல சொல்லியிருக்கணும். நான் லட்சுமணன் வாழை உருவினா சூர்பனகையோட மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுட்டான்.